ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2023 வெளியான தௌசம் அப்தோர் அப்படின்ற ஒரு தரமான பெங்கால் கிரைம் த்ரில்லர் படத்தை பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். இந்த படம் ஒரு சீரியல் கில்லர் படம். தசாவதாரம் அப்படின்றத தான் இந்த படத்தோடைய பேரில் மீன் பண்ணுறாங்க கைஸ். ஆக்சுவலாக கடவுள் விஷ்ணுவோட 10 அவதாரத்தை ரெஃபர் பண்ணி ஒரு சீரியல் கில்லர் தொடர் கொலையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கான். விச் மீன்ஸ் இவன் 10 கொலைகளை பண்ண போகிறான். 10 கொலைகளை பண்ணுறதுக்கு முன்னாடியே போலீஸ்காரங்க அவனை அரெஸ்ட் பண்ணியே ஆகணும். அடுத்தடுத்து காத்திருந்த அதிர்ச்சி தான் மொத்த படம். கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட்டை வச்சிருப்பாங்க பாருங்க, அதை நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டோம் கைஸ். ஒரு தரமான ட்விஸ்ட். ஸோ ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு தரமான கிரைம் த்ரில்லர். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு மர்ம நபரை காட்டுறாங்க. யாருக்கும் தெரியாமல் ஒரு பெரிய வீட்டுக்குள்ளே செவரேறி குதிச்சு நுழையிறாருங்க. ஸோ இந்த நபர் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நபரை கொல்ல போகிறாரு அப்படின்றது மட்டும் தெளிவாக தெரியுது. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நபர் பார்த்தீங்கன்னா பாத் டப்ல அப்படியே குளிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. பாத்ரூம்குள்ள நுழைஞ்ச இந்த மர்ம நபர் கண்ணை காட்டி மிரட்டுறாருங்க. இந்த நபரும் பயந்து போய் கையை தூக்குறாரு, என்னை எதுவும் பண்ணிடாத அப்படின்ட்டு. அப்போ இந்த மர்ம நபர் கொண்டு வந்த மீனுங்களை அந்த பாத் டப்புக்குள்ளே விடுறாரு. அந்த மீனுங்க ஹைலி டேஞ்சரான மீனுங்க. இந்த பிரானா மீனுங்க இருக்கு பார்த்தீங்களா, அதை தாங்க கொண்டு வந்திருக்கிறாரு. அதுங்க என்ன பண்ணும், அந்த நபரை கடிச்சே சாவடிக்குது. கில்லர் வந்த வேலையை முடிச்சுட்டு அசால்ட்டா அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறான். அங்க கட் பண்ணா ஏரியாக்குள்ள ஒருத்தர் ரொம்ப வேகமா ஓடிக்கிட்டு இருக்கான். அவனை நம்ம ஹீரோ துரத்திட்டு வந்துகிட்டு இருக்காருங்க. ஹீரோடைய பேரு புரோபீர் ராய். இவர் ஒரு போலீஸ் ஆபீசருங்க. சோ இவர் துரத்திட்டு வந்துகிட்டு இருக்காரு இல்லையா, அவன் ஒரு ரவுடி பையன். அவனை என்கவுண்டர் பண்றதுக்காக தான் துரத்திட்டு வந்துகிட்டு இருக்காரு. அவன் பயந்து போய் நேரா பக்கத்துல இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள நுழைஞ்சு போலீஸ்காரங்க கிட்ட நான் சரண்டர் ஆயிடுறேன், எனக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன்டா உன்னை நாங்க எங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கோம், நீயே வந்து சரண்டர் ஆகிறியே, ஒன்னும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பின்னாடியே நம்ம ஹீரோ கன்னோட துரத்திட்டு வராருங்க. என்கவுண்டர் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதான் எனக்கு புரியுது, உயிருக்கு பயந்து தான் இங்க வந்திருக்கேன் அப்படின்ட்டு ஹீரோவை சமாதானப்படுத்துறாங்க. நீங்க என்ன சார் என்ன சமாதானப்படுத்திட்டு இருக்கீங்க, வர வர ரொம்ப சாஃப்ட் ஆயிட்டீங்க போலயே அப்படிங்க போது, இல்ல இது என்னோட ஜுடிஷியல், நீ ஏதாவது பண்ணனா எனக்கு தான் ப்ராப்ளம் வரும். அது மட்டும் இல்லாம இதெல்லாம் சின்ன கேஸ், இதெல்லாம் எதுக்கு நீ ஹேண்டில் பண்ணிட்டு இருக்க, நீ டிபார்ட்மெண்ட்டோடைய மூலக்காரன், சிறந்த போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னு பேர் வாங்கினவன். ஸோ நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்த அப்படின்னா உன்னை சஸ்பெண்ட் பண்ணி விட்டுருவாங்க, நீ டிபார்ட்மெண்ட்டுக்கு கண்டிப்பா தேவை அப்படின்ற மாதிரி மேலதிகாரி ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. அங்க கட் பண்ணா இந்த படத்தோடைய செகண்ட் ஹீரோவை காட்டுறாங்க. இவருடைய பேரு பொத்தர். இவர் ஒரு போலீஸ் ஆபீசர் தாங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பாருக்கு போயிட்டு ஒரு குற்றவாளியோட போட்டோ காமிச்சு விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காரு. பார் கீப்பர் பாத்தீங்கன்னா எனக்கு தெரியாது சார் அப்படின்னு சொல்லி பொய் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவர் பொய் சொல்றாரு அப்படின்றத பொத்தர் தெரிஞ்சுக்கிறாரு. என்ன சார்னு கூப்பிடாத, இன்ஸ்பெக்டர்னு கூப்பிடு அப்படின்னு சொல்றாரு. உடனே பார் கீப்பர் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்ல, வெறும் இன்ஸ்பெக்டர்னு சொல்லாத, என் பேரை சொல்லு அப்படின்னு சொல்ல பார் கீப்பர் பேர் சொல்றாரு. ப்ரொனன்சியேஷன் தப்பா வருது அப்படின்றதுனால ப்ரொனன்சியேஷன் கரெக்டா பண்ணு அப்படின்னு திட்டுறாரு, அடிக்கிறாரு. அதுலயே பாத்தீங்கன்னா பார் கீப்பர் பயந்து போய் அந்த குற்றவாளியை பத்தின இன்ஃபர்மேஷனை கொடுத்துறாருங்க. க்ளோசிங் டைம் ஆயிடுச்சு, இன்னும் எதுக்காக பார் ஓபன் பண்ணி வச்சிருக்க, க்ளோஸ் பண்ணு, எல்லாரும் வெளியே போக சொல்லு அப்படின்னு சொல்லி பொத்தர் மிரட்டிக்கிட்டு இருக்காருங்க. இதே பார்ல தான் நம்ம ஹீரோவும் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. என்ன எவன்டா போக சொல்றது அப்படின்ட்டு ஹீரோ அந்த இடத்துக்கு வராரு. பொத்தர் பாத்தீங்கன்னா ஹீரோவையும் மிரட்டிக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஹீரோ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னு பொத்தருக்கு தெரியாது. ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோ அவரோட ஐடென்டி கார்டு எடுத்து காமிச்சு நீ எந்த ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி கேட்க, அப்பதான் பொத்தருக்கு செம்ம ஷாக்கா இருக்கு. ஹீரோ பொத்தரோடைய சீனியர் ஆஃபீஸர் அப்படின்ட்டு, சார் சார் என்ன மன்னிச்சுக்கோங்க சார், நான் ஒரு குற்றவாளியை தேடுறதுக்காக வந்தேன், அதனால தான் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, சரி சரி விடு, வா ஒன்னா உட்காந்து சரக்க போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேசி இன்ட்ரோ ஆயிட்டு சரக்க போட்டு 2 பேரும் கிளம்பி போயிடுறாங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு மர்ம நபர் ஒரு நபரை கொலை பண்ணார் இல்லையா, ஸோ விக்டமோட வீட்டுக்கு ஹீரோ இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக வந்திருக்காருங்க. விக்டமோடைய ப்ரொஃபைல் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் ஆளுங்கட்சியை சார்ந்தவர். அவர் பேர்ல ஏகப்பட்ட கிரைம் ரெக்கார்ட்ஸ் இருக்குதுங்க. மெயினா நில அகபரிப்பு தான், ஏகப்பட்ட லேண்டுங்களை வளைச்சு போட்டிருக்கிறாரு. மீறி இவரை எதிர்த்து கேட்டா ரவுடிசம் பண்றது, இவர் ரூலிங் பார்ட்டியில இருக்கிறதுனால இவரை எதிர்த்து எதுவுமே பண்ண முடியறது இல்ல அப்படின்ற விஷயத்த பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர் சொல்றாருங்க. ஆக மொத்தம் செத்தவன் நல்லவன்லாம் கிடையாது, இவனை யாரு வேணாலும் கொலை பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு ஹீரோ ஒரு விஷயத்த சொல்றாருங்க. பொதுவாக ஒரு இடத்துல கிரைம் நடக்குது அப்படின்னா கிரிமினல் ஒரு சின்ன எவிடன்ஸையாவது மிஸ் பண்ணிட்டு போயிடுவான். அதை கண்டுபிடிக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர் ஹீரோ ஆயிடுவாரு. அதை மிஸ் பண்ணக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர் கடைசி வரைக்கும் ஜூனியர் லெவல்லே தான் இருந்துட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு மைன்யூட்டா ஹீரோ தேட ஆரம்பிக்கிறாருங்க. பிரேஸ்லெட் மாதிரியான ஒரு எவிடன்ஸ் கிடைக்குது. ஆக்சுவலா இதை பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் கில்லர் வச்சுட்டு போயிருக்கான் அப்படின்ற மாதிரி அது என்னன்னு சொல்லிட்டு ஹீரோ கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறாரு. மீனிங்ல வச்சு தானே கில்லர் கொலை பண்ணியிருக்கான். அதனால இந்த பர்டிகுலர் வேரியன்ட் மீன் எங்க கிடைக்கும் அப்படின்ட்டு அக்வேரியம்ல போய் விசாரணை பண்ணும்போது, பிரானா மீனெல்லாம் யார் சார் சேல் பண்ணிக்கிட்டு இருக்கா, இதெல்லாம் கிடைக்காது சார், அது மட்டும் இல்லாம பெங்களூர்ல வேணா எங்களுக்கு ஒரு கான்டாக்ட் இருக்கு, அவனை கான்டாக்ட் பண்ணி பாருங்க சொல்லுவான் அப்படின்ற மாதிரி அந்த டீடைலை அங்க இருக்கிறவரு சொல்றாருங்க. அங்க கட் பண்ணா சின்ன பசங்களுக்கெல்லாம் பொத்த டியூஷன் எடுத்துட்டு இருக்காருங்க. ஒரு அம்மா அவங்க பையனை லேட்டா கொண்டாந்து விட்டுறாங்க. காரணம் கேட்டா கஸ்டமர் இருந்தாங்க, அதனாலதான் கூட்டு வர முடியல அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்கும் போது பொத்தருக்கு சங்கட்டமா இருக்கு. ஏன்னா அந்த லேடி ரெட் லைட் ஏரியாவை சார்ந்தவங்க. நம்ம பொத்தரும் அதே மாதிரியான சூழ்நிலை
சூழ்நிலையில வளர்ந்து தான் இப்போ போலீஸ் ஆஃபீஸரா இருக்கிறாரு. தன்னால முடிஞ்ச உதவிகளை தன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அங்க கட் பண்ணா இந்த சீரியல் கில்லரை காட்டுறாங்க. ரெண்டாவது நபரை டார்கெட் பண்ணியிருக்காருங்க. இந்த ரெண்டாவது நபர் மசாஜ் பண்றதுக்காக மசாஜ் சென்டருக்கு வந்திருக்காரு. இந்த சீரியல் கில்லர் பாத்தீங்கன்னா எங்க சென்டர்ல புதுசா ஒரு மசாஜ் வந்திருக்கு சார், அதை பண்ணவா அப்படின்னு கேட்க பண்ணுப்பா அப்படின்னு சொல்ல, இந்த சீரியல் கில்லர் அவன் கையில இருக்கக்கூடிய ஆம பொம்மையை வச்சு அந்த நபரை அடிச்சே சாவடிச்சிட்டு அந்த ஆம பொம்மையை அந்த இடத்துல வச்சிடறான். அதே சமயம் முதல் கொலையில ஒரு பிரேஸ்லெட்டை ரெஃபரன்ஸா வச்சுட்டு போனான் இல்லையா, அதையும் அந்த இடத்துல வச்சுட்டு போயிடுறான். ரெண்டாவது கொலையும் இவன் தான் பண்ணுனா அப்படின்றத போலீஸ்க்கு தெரியப்படுத்துறான். இப்போ உயரதிகாரி பொத்தரை வர சொல்லி இருக்கிறாருங்க. ஸோ பொத்தர் கிட்ட ஹீரோவை இன்ட்ரோ பண்ணி வைக்கும்போது, இல்லைங்க நாங்கள் ஆல்ரெடி இன்ட்ரோ ஆயிட்டோம் அப்படின்னு சொல்ல, நல்லதா போச்சு அப்படின்ட்டு உயரதிகாரி பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ள அடுத்தடுத்து கொலைகள் நடந்துகிட்டு இருக்கு, இதுக்கு பின்னாடி ஒரு சீரியல் கில்லர் இருக்கிறான், அதை நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கண்டுபிடிக்க போறீங்க அப்படின்னு சொல்ல பொத்தருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இவருக்கு இந்த சீரியல் கில்லர் வழக்குனா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டுங்க. உடனே ஹீரோ சொல்றாரு, உனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி தான் நான் உன்னை உள்ள இழுத்துருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் பத்தாது, எஜுகேஷன் நாலேஜும் வேணும். இந்த கேஸ்ல நீ எனக்கு உதவியா இருக்கணும் அப்படின்னு சொல்ல, கண்டிப்பா சார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் கிரைம் சீனுக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக போறாங்க. ஸோ போன இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பிரேஸ்லெட்டும் ஆமையும் கிடைக்குது. விக்டமோட ப்ரொஃபைல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இவன் அதிக வட்டிக்கு பணம் கொடுத்து மக்களை எல்லாம் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்திருக்கான். இவனும் ரவுடிசத்தை ஃபாலோ பண்ணியிருக்கான், ஆளுங்கட்சியில இருந்திருக்கான். ஸோ ஆளுங்கட்சியில இருக்கிறதுனால இவனை எதுவுமே பண்ண முடியறதில்ல அப்படின்னு தெரிய வந்திருக்கு. முதல் கொலையில மீன், ரெண்டாவது கொலையில ஆமை. கில்லர் நம்ம கிட்ட என்ன சொல்ல வரான் அப்படின்னு சொல்லி இவங்க கிடைச்ச ஃபைண்டிங்ஸ் எல்லாம் வச்சு யோசனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. கடவுள் விஷ்ணுவோட 10 அவதாரத்துல முதல் 2 அவதாரம் தான் மீனும் ஆமையும். இதை வச்சு பார்க்கும்போது புராண கதையை ரெஃபரன்ஸா வச்சு தான் இந்த சீரியல் கில்லர் கொலைகளை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ முதல் 2 கொலை பண்ணியிருக்கான். கடவுளுக்கு 10 அவதாரம் இருக்கு. அப்போ இன்னும் 8 கொலைகளை இவன் பண்றதுக்கு தயாரா இருக்கான் சார், அதுக்குள்ளே இவனை பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 10 அவதாரங்கள் என்னென்ன அப்படின்றத இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இறந்தவங்களுடைய ப்ரொஃபைலை செக் பண்ணி பார்க்கும்போது 2 பேருமே மோசமான ஆட்களா இருக்கிறாங்க. அதாவது சமுதாயத்தில் மக்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய ஆட்கள் தான் இவங்க 2 பேருமே. ஸோ இவங்க 2 பேரை தான் டார்கெட் பண்ணி இவன் கொலை பண்ணியிருக்கானா. இந்த புராண கதையை வச்சு பார்க்கும்போது தன்னை தானே கடவுள் நினைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கானோ அப்படின்ற மாதிரி இவங்க யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்க கட் பண்ணா இந்த சீரியல் கில்லர் 3வது விக்டமா டார்கெட் பண்றான். அவர் ஒரு டாக்டருங்க. ஸோ இந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா ரெகுலரா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போவாரு. வழக்கம் போல இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து அவருடைய ரெகுலர் மீலை ஆர்டர் பண்றாரு. செஃப் ஃபுட்டை ரெடி பண்ணி ஃப்ரண்ட்ல கொண்டாந்து வச்சிருவாருங்க. வெயிட்டர் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்டை எடுத்துட்டு போயிட்டு சர்வ் பண்ணுவாரு. ஓகேவா? ஆனா இதுக்கு இடையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த சீரியல் கில்லர் அந்த ஃபுட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி விட்டுறான். பாய்சன் இருக்கக்கூடிய ஃபுட்டை அந்த பிளேட்ல வர மாதிரி பண்ணி விட்டுறான். ஸோ பாய்சன் இருக்கக்கூடிய ஃபுட்டை இந்த டாக்டர் ஃபோர்க்கில் அப்படியே குத்தி எடுத்து சாப்பிட்றாரு. சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலேயே நுரத்தவி இறந்து போயிடுறாரு. இந்த தகவல் தெரிஞ்சு ஹீரோவும் போத்தரும் கிரைம் சீனை இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக வராங்க. ஸோ வந்த இடத்துல ஃபுட்டில் பாய்சன் இருக்கு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த புராண கதையை ரெஃபர் பண்ணி தான் இவன் கொலை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றதற்கான அந்த ரெஃபரன்ஸும் கிடச்சிருச்சு, அந்த பிரேஸ்லெட்டும் கிடச்சிருச்சு. இதை வச்சு இவங்க தேடிட்டு இருக்கக்கூடிய சீரியல் கில்லர் தான் இதை பண்ணுறான் அப்படின்னு இவங்களுக்கு புரியுது. ரெஸ்டாரண்ட் மேனேஜர் கிட்ட இந்த ரெஸ்டாரண்ட்டில் புதுசாக யாராவது வேலைக்கு சேர்த்தீங்களா அப்படின்னு கேட்க, ஆமாங்க ஒரு பையனை சேர்த்தோம் அப்படின்னு சொல்ல, அவன்கிட்ட நான் விசாரணை பண்ணணுமே அப்படின்னு சொல்ல, அவன் உள்ளதாக இருப்பான் வாங்க கூட்டிகிட்டு போய் காட்டுறேன் அப்படின்ட்டு கிச்சனுக்கு வந்தா, அவன் அங்கே தான் போனான் அப்படின்னு சொல்ல, கதவை திறந்தா தலைதறிக்க சீரியல் கில்லர் ஓடிக்கிட்டு இருக்காரு. இவன் தான் கில்லர் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம ஹீரோவும் பொத்தரும் துரத்திட்டு ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் சீரியல் கில்லர் கண்ணில் மண்ணை தூவிட்டு அந்த இடத்துலேருந்து எஸ் ஆயிடுறாருங்க. இருந்தாலும் பைக் சேஸு, கார் சேஸுன்னு இந்த சம்பவமெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. எண்ட் ஆஃப் த டே இவங்களால இந்த சீரியல் கில்லரை பிடிக்க முடியல. முதல் 2 சம்பவத்தை மீடியா கிட்டலாம் லீக் பண்ணாமல் கொஞ்சம் சீக்கிரட்டாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. 3வது சம்பவத்தில் இவங்க பப்ளிக்காகவே சீரியல் கில்லரை துரத்திட்டு ஓடினாங்க இல்லையா, இது மீடியாக்கெலாம் தெரிய வந்து மீடியாக்கள் சரமாரியாக கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா உயர் அதிகாரி நம்ம ஹீரோவையும் பொத்தரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு ப்ரெஷர் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ ஹீரோ சொல்லிடுறாரு, இந்த மீடியாக்காக நான் கேஸை சால்வ் பண்ணணும்னா எவனொருத்தனை பிடிச்சிட்டு வந்து நிப்பாட்டிடுவோம் சார், அப்படி தான் சால்வ் பண்ண முடியும். மீடியா கேள்வி கேட்குது அப்படின்னு நீங்கள் எனக்கு ப்ரெஷர் போட்டீங்க அப்படின்னா என்னால் இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியாது சார். எனக்கு ஃப்ரீடம் வேணும். என் பாணியில் விட்டால் தான் நான் ப்ராப்பராக இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவேன். நான் இந்த மாதிரி பேசுறேன் அப்படின்னு நீங்க நினைச்சா என்ன சஸ்பெண்ட் பண்ண முடியும். ஆனா நீங்க பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா என்னை விட்டா இந்த கேஸை சால்வ் பண்றதுக்கு வேற யாருமே கிடையாது அப்படின்ட்டு இவர் கொஞ்சம் ஆட்டிடியூடும் காட்டுறாருங்க. ஸோ உயர் அதிகாரி பார்த்தீங்கன்னா சரி நான் உங்களை எதுவும் பண்ணல, ஒழுங்கா இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அந்த கில்லரை பிடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அங்க கட் பண்ணா பொத்தர் பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு. ஏன் சார் முதல் 2 கொலையில செத்த 2 பேருமே மோசமான ஆட்கள், ஆனா 3வது டாக்டர் தானே, அவர் சமுதாயத்துக்கு எந்த பிரச்சனையுமே பண்ணாதவர் தானே அப்படிங்கும் போது அப்படின்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க பொத்தரு, இந்த டாக்டரே ஏடா கூடமா மருத்துவம் பார்த்து 2 பேர் இந்த டாக்டர்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒருத்தங்க உயிரிழந்திருக்காங்க, ஒருத்தங்க கம்ப்ளீட்டா பேரலைஸ் ஆயிட்டாங்க. அதனாலதான் இந்த கில்லர் தண்டனை கொடுத்திருக்கான் அப்படின்னு சொல்ல, இவங்க ஆபீஸ்க்கு ஒரு லேடி வந்திருக்காங்க. இந்த மாதிரி நான் கில்லரை பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த லேடி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சைக்காலஜிக்கல் டாக்டருங்க. அவங்களுடைய பேரு மொய்த்ரி அப்படின்னு சொல்லிட்டு சைக்காலஜி டாக்டர்னே நான் சொல்றேன். இந்த சைக்காலஜி டாக்டரே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை போலீஸ் கிட்ட சொல்லலாம், போலீஸ்க்கு உதவியா இருக்கும் அப்படின்ட்டு தான் வந்திருக்காங்க. ஆனா அவங்க கிட்ட போயிட்டு ஹீரோ ரொம்ப கடுமையா விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. அவன் பேர் என்ன, அவனை எப்படி உங்களுக்கு
உங்களுக்கு தெரியும், எப்போ இருந்து அவன் கவுன்சிலிங் வந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் பேர் பிஸ்ரூப் பர்தன், என்கிட்ட கவுன்சிலிங்காக வந்தான், அப்படிதான் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இந்த சைக்காலஜிக்கல் டாக்டர் சொல்றாங்க. சரி, அவனோட அட்ரஸ் சொல்லுங்க அப்படிங்கும்போது, அட்ரஸை நான் நோட் பண்ணவே இல்லை அப்படிங்கும்போது, இது அட்ரஸை நோட் பண்ணவே இல்லையா, அப்போ உங்ககிட்ட கவுன்சிலிங் எடுக்கிறதுக்காக வர பேஷண்ட்டோடைய யூரினை வச்சா வந்து அவங்க அட்ரஸை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுமையாக பேசுகிறாரு. உடனே பொத்தர் இருந்துட்டு, சார் சார் அமைதியாக இருங்க சார், அவங்க ஏதோ சொல்ல வராங்க, தெரிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை சமாதானப்படுத்திட்டு, சரி உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லுங்க அப்படிங்கும்போது இந்த சைக்காலஜி டாக்டர் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த சைக்காலஜி டாக்டர் கிட்ட தான் கில்லர் வந்து கவுன்சிலிங் எடுக்கிறதுக்காக வந்திருக்கான். ஆரம்பத்தில் ஒரு சாதாரண பேஷண்ட்டாக தான் வந்து இவங்க ட்ரீட் பண்ணியிருக்காங்க. எப்போதுமே கடவுள் விஷ்ணுவோட 10 அவதாரங்களை பற்றியே வந்து இவன் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்திருக்கிறான். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே இந்த மாதிரி கொலைகள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருந்திருக்குது. அதில் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக வந்து இந்த 10 அவதாரங்கள் இருக்குது அப்படின்னு மீடியாவில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இன்ஃபர்மேஷனை சொல்லலான்னு இந்த சைக்காலஜிக்கல் டாக்டர் வந்ததாக வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க கிட்ட பேசும்போது நிறைய விஷயத்த வந்து இந்த சைக்காலஜி டாக்டர் தெரிஞ்சு வச்சிருந்திருக்காங்க. இந்த கதை மேலே இந்த சைக்கோக்கு எப்படி வந்து ஆர்வம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசாக இருக்கும்போது அவங்க அப்பா தினம் ஒரு கதை சொல்லுவாராம். விஷ்ணுவோட கதை மட்டும் இல்லைங்க, பாபரோட கதையும் வந்து அவங்க அப்பா சொல்லுவாராம். அதாவது எல்லா மதத்தில் இருக்கக்கூடிய அந்த கதைகளும் வந்து அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாரா. இதில் விஷ்ணு கதையை ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டு இருப்பாராம். ஒரே கதையை திரும்ப திரும்ப கேட்டு இந்த கில்லருக்கு வந்து போர் அடிச்சு போயிருந்திருக்குது. இவனும் வளர்ந்துட்டான், ஆனால் ஆர்வம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாயிடுச்சு. அதனால இவன் என்ன பண்ணியிருக்கான்னா, நம்மளே ரிசர்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பல புக்ஸ் எல்லாம் எடுத்து ஆன்மீக தேடல இறங்கி இருக்கிறான். இந்த பழைய புராண கதைகள்லாம் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருந்திருக்கிறான். எல்லா கதைகள்லையுமே தப்பு நடந்தா கடவுள் தண்டனை கொடுக்குறாரு, ஆனால் இந்த காலகட்டத்தில் தப்பு நடந்துகிட்டே இருக்குது, யாரும் தண்டனை கொடுக்குற மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிறப்புடைய நோக்கமே வந்து தண்டனை கொடுக்கறது தான். ஸோ நம்ம விஷ்ணுவோட அவதாரம், அதனால தான் நமக்கு இதெல்லாமே வந்து வாண்டடாக தெரியுது அப்படின்னு தன்னை தானே வந்து கில்லர் ஒரு கடவுளாக நினைக்க ஆரம்பிக்கிறான். ஸோ 10 அவதாரம் எடுத்து 10 பேர்த்த கொள்ளலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்கிறான். இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட சைக்காலஜி டாக்டர் ஹீரோ கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, செத்தவங்கலாம் நல்லவங்க கிடையாது, ஸோ இவன் கெட்டவங்களை தான் வந்து டார்கெட் பண்ணி கொலை பண்ணிக்கிட்டு இருக்கான், இருந்தாலும் சாகிறவங்கலாம் ஹியூமன்ஸ் தான், ஸோ இவன் இந்த மாதிரி கொல்றது தப்பு, அவன் மனநல பாதிக்கப்பட்டிருக்கான், அவனை அரெஸ்ட் பண்ணி அவனுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும், அவனை சீக்கிரம் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சைக்காலஜி டாக்டர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்க கட் பண்ணா கில்லர் 4வது விக்டமை தேர்ந்தெடுக்கிறான். 4வது அவதார எக்ஸிக்யூட் பண்ண போறான். ஸோ 4வது விக்டம் யாரு அப்படின்னா ஒரு கிரிமினல் லாயருங்க. இந்த லாயர் பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டுக்குள்ள போறாரு, போனதோட சரி அவர் வெளியே வரவே இல்லை, லிஃப்ட் மால் ஃபங்க்ஷன் ஆகி அந்த இடத்துலயே லாக் ஆயிடுறாரு. இந்த தகவல் தெரிஞ்சு அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவும் பொத்தரும் வராங்க, கூடயே இந்த சைக்காலஜிக்கல் டாக்டரும் வராங்க. நீங்க இங்கேயே இருங்க, நாங்கள் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறோம் அப்படின்ட்டு அங்கே போறாங்க. அங்கே போய் பார்க்கும்போது லாயரோடைய மனைவியும் மகனும் நின்று அழுதுகிட்டு இருக்காங்க. உள்ள போய் பார்க்கும்போது தான் தெரிய வருது, அந்த லாயரை கில்லர் கொடூரமான முறையில் கொலை பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த லாயர் என்ன தப்பு பண்ணாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த லாயர் நல்லவங்களுக்கு ஆதரவா வாதாடாம பணத்துக்கு ஆசைப்பட்டு கெட்டவங்களுக்கு ஆதரவா வாதாடி அவங்களுக்கு விடுதலையும் வாங்கி தந்திருக்கிறாருங்க. அதுவும் பாம் பிளாஸ்ட்ல 100 பேர்த்த கொன்ன ஒரு டெரரிஸ்டுக்கு விடுதலை வாங்கி தந்திருக்கிறாருங்க. ஸோ அதனால தான் கில்லர் இந்த லாயரை டார்கெட் பண்ணி கொண்டிருக்கான் அப்படின்றத நம்ம ஹீரோவும் பொத்தரும் கண்டுபிடிக்கிறாங்க. இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா இந்த கில்லர் கொலை பண்ணிக்கிட்டே இருப்பான், நம்ம வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருக்கணும், சீக்கிரம் இந்த கில்லரை பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷனை தீவிரப்படுத்துறாங்க. அப்போதான் சைக்காலஜி டாக்டர் ஒரு விஷயத்த சொல்றாங்க, ஒரு நாள் அவனை நான் தான் கொண்டு போய் வீட்டில் ட்ராப் பண்ணேன், அந்த வீடு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த வீட்டுக்கு போயிட்டு கன் பாயிண்ட்ல அந்த வீட்டில் இருக்கிறவங்களை விசாரணை பண்ணா அது ஃபேக் அட்ரஸ் அப்படின்னு தெரிய வருது. இந்த சைக்காலஜிக்கல் டாக்டரை கில்லர் நல்லா ஏமாத்தி இருக்கிறான். இப்போ பொத்தர் சைக்காலஜிக்கல் டாக்டரை மீட் பண்ணுறாருங்க. எப்படியும் இந்த கில்லர் பேசினதெல்லாம் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பீங்க இல்லையா, கவுன்சிலிங் கொடுக்கும்போது அந்த ரெக்கார்டெல்லாம் கொடுங்க, அதை வச்சு கில்லரை கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்ப்போம் அப்படிங்கும்போது, இல்லைங்க ரெக்கார்ட் பண்ணுற பழக்கமெல்லாம் இல்லை, நான் பழைய ஸ்டைல் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், டைரியில் தான் எழுதி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல, சரி கொடுங்க ரெஃபரன்ஸ்க்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பொத்தர் வாங்கிக்கிறாருங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ அங்கங்கே இன்ஃபார்மர்லாம் நிப்பாட்டி வச்சிருக்கிறாரு, அவங்க மூலமாக ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி இன்வெஸ்டிகேஷனை தீவிரப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ இப்படி 2 பேருமே வந்து இன்வெஸ்டிகேஷனில் கொஞ்சம் தீவிரமாக இறங்கிட்டு இருக்க, அடிக்கடி பொத்தர் பார்த்தீங்கன்னா இந்த சைக்காலஜிக்கல் டாக்டரை மீட் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் ஏற்படுது. இதனால பொத்தருக்கும் சைக்காலஜிக்கல் டாக்டருக்கும் ஒரு அட்டாச்மெண்ட் கிரியேட் ஆகுதுங்க. இவங்க 2 பேரும் காதலை கன்ஃபார்ம் பண்ணிட்டு 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஊருக்குள்ள ஒருத்தன் கொலையா கொன்னுக்கிட்டு இருக்கான், சீனியர் ஆஃபீஸர் மண்டையை பொழந்துக்கிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா பொத்தர் ஜாலியா சைக்காலஜிக்கல் டாக்டரை கரெக்ட் பண்ணி அஜால் குஜால் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இதை பார்த்தீங்கன்னா சைக்கோவும் பார்த்துறான். இவங்க 2 பேரும் ஒன்னா சுத்திக்கிட்டு இருக்கிற விஷயம் ஹீரோக்கும் தெரிய வந்துருது. ஹீரோ பார்த்தீங்கன்னா நம்ம பொத்தரை பிடிச்சி திட்ட ஆரம்பிக்கிறாரு, 2 பேருக்குள்ள சண்டை வருது. அப்ப பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. சைக்கோ ஒரு பையனை போட்டு பொலவலன்னு பொழந்துக்கிட்டு இருக்கான். ஏன்டா அவனை போட்டு அடிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, அவனோட டிஃபன் பாக்ஸை இவன் எடுத்து சாப்பிட்டுட்டான், அதனால தான் இவனை போட்டு அடிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு எதுக்குடா நீ அடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, அப்போ யார் தண்டனை தருவான் அப்படின்னு கேட்குறான். கடவுள் அப்படின்னு டீச்சர் சொல்ல, நம்ம எல்லோருமே கடவுள் தான், அநியாயம் நடக்குதுன்னா நம்ம தட்டி கேட்கணும், அதனால தான் தட்டி கேட்டேன் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அங்கே கட் பண்ணால் ப்ரெசன்ட் சுச்சுவேஷன், ஹீரோக்கும் பொத்தருக்கும் பயங்கரமான சண்டை. சண்டையில் 2 பேருமே பர்சனலாக நிறைய வாய் பேசிடுறாங்க, அதனால பிரிஞ்சிடுறாங்க.
காட்டுறாங்க. இப்போ நம்ம பொத்தர் ஒரு பக்கம் உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சைக்காலஜி டாக்டர் பக்கத்தில் உட்காந்து மோட்டிவேட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க ஒரு பக்கம் அடிச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு இருக்க நம்ம சீரியல் கில்லர் அவனுடைய அடுத்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறான். 5வது டார்கெட்டு ஒரு ப்ரொஃபஸருங்க. இந்த ப்ரொஃபஸர் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு ரயில்வே ஸ்டேஷனில் நின்றுட்டு இருக்காப்புல. பின்னாடி வந்து இந்த சீரியல் கில்லர் அந்த ட்ராக்லேயே பிடிச்சி தள்ளி விட்டுறான். ட்ரெயின் ஏறி அந்த இடத்துலையே இந்த ப்ரொஃபஸர் இறந்து போகிறாரு. இப்போது நம்ம பொத்தர் பார்த்தீங்கன்னா தப்பை ரியலைஸ் பண்ணிட்டு நேராக ஹீரோ மீட் பண்ணுறதுக்காக போயிட்டு, நான் அந்த மாதிரி வாயெல்லாம் பேசியிருக்கக்கூடாது, என்னை மன்னிச்சுக்கோங்க, நம்ம ஒழுங்காக இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, சரி ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. ஹீரோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது இந்த எமோஷனல் ஃபீலிங்லாம் வச்சுக்கக்கூடாது, அது நம்மளை டைவெர்ட் பண்ணிடும் அப்படின்றது தான் சொல்ல வராரு. சரி இப்போது இது பொத்தரோடைய பர்சனல் ஆயிடுச்சு. அதனால் வந்து ஹீரோவும் பெருசாக கண்டுக்கல. ரயில்வே ட்ராக்ல மர்டர் நடந்திருக்கிறதா தகவல். அங்கே போய் பார்க்குறாங்க. அங்கேயும் இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் கிடைக்குது. இறந்தவர் ஒரு ப்ரொஃபஸர் அப்படின்னு தெரிய வருது. அவருடைய கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது அவர் ஸ்டூடெண்ட் கிட்ட அத்துமீறலில் ஈடுபட்டிருந்திருக்கிறாரு. அதுலேருந்து வெளியே வந்திருக்கிறாரு அப்படின்னு தெரிய வருது. அதுக்கு தான் இந்த கில்லர் தண்டனை கொடுத்துருக்கான் அப்படின்றதும் இவங்களுக்கு தெரிய வருதுங்க. இப்போ ஹீரோ வந்து நம்ம சீரியல் கில்லரை தேடி தேடி சடைஞ்சு போயிட்டோம், அவனை கண்டுபிடிக்கவே முடியல, நாம இனி சீரியல் கில்லரை தேடி போக வேண்டாம், அவனை நம்மளை தேடி வர வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது வரைக்கும் இந்த சீரியல் கில்லர் விக்டம்ஸ் எல்லாம் வந்து டார்கெட் பண்ணது அவங்க கெட்டவங்க அப்படின்றதுனால தான். ஸோ நாம் நம்மளையே ஒரு ஆளை வந்து கெட்டவங்களாக வந்து ரெடி பண்ணுவோம், ப்ரொஃபைலை உருவாக்குவோம், இந்த சீரியல் கில்லர் கண்டிப்பாக நம்மள ஒரு ஆளை தேடி வருவோம், அப்போ பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யார் இதை பண்ணுறது அப்படின்ற கேள்வி வருது. இந்த சைக்காலஜிக்கல் டாக்டரை பண்ண வைக்கலாம் அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. பொத்தர் முடியாது அப்படின்ற உங்களுக்குள்ள ஆர்குமெண்ட் நடக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த சைக்காலஜி டாக்டர் நானே பண்ணுறேன், ஆனால் ஒரு கண்டிஷன், நீங்கள் அந்த கில்லரை வந்து அடிக்கக்கூடாது, துன்புறுத்தக்கூடாது, அவனை பிடிச்சி அவனை வந்து மனநல மருத்துவமனையில் சேர்த்து அவனை சரி பண்ணணும், ஏன்னா அவன் மனநல பாதிக்கப்பட்டிருக்கான் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே பிடிச்சதுக்கப்புறம் அதெல்லாம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சைக்காலஜிக்கல் டாக்டருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ரொஃபைலை ரெடி பண்ணுறாங்க. அதே சமயம் அவங்க எங்கே போகிறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றது எல்லாத்தையும் ஆள் வச்சு ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா எப்போ வேணாலும் அந்த கில்லர் வந்து சைக்காலஜிக்கல் டாக்டரை அட்டாக் பண்ணலாம் இல்லையா. இடையிலேயே இவங்க 2 பேர்த்தோடைய லவ் ஸ்டோரி வேற ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது கைஸ். 2 பேரும் ஜாலியாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பொத்தர் பார்த்தீங்கன்னா சைக்காலஜி டாக்டரை கொண்டு போய் வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு, சரி நாளைக்கு பார்க்கலாம், சேஃபாரு, எல்லாமே சேஃப்டி எல்லாம் பண்ணியிருக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாருங்க. ஸோ இப்போ சைக்காலஜி டாக்டர் வீட்டுக்குள்ள போய் கதவை லாக் பண்ணா உள்ள ஒரு வயசானவர் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த நபர் வேற யாரும் கிடையாதுங்க, இந்த சீரியல் கில்லர் தான். நான் உன்னை முழுசா நம்புனேன், நீ இப்படி பண்ணியிருக்க கூடாது, உன்னை நம்பி தான் நான் எல்லா விஷயத்தையுமே உங்ககிட்ட ஷேர் பண்ணேன், ஆனால் நீ என்னடா போலீஸ் கிட்ட போய் எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஷேர் பண்ணிட்ட அப்படின்ட்டு இந்த சைக்காலஜிக்கல் டாக்டர் முன்னாடியே இந்த கில்லர் அவனுடைய மேக்கப்பை எல்லாம் கலைக்க ஆரம்பிக்கிறான். இந்த சமயத்தில் ஹீரோவும் பொத்தரும் காரில் போயிட்டு இருக்காங்க இல்லையா. பொத்தர் வந்து ஐயோ இவ வேற இந்த பெப்பர் ஸ்ப்ரே மறந்து வச்சுட்டு போயிட்டாலே அப்படின்னு சொல்ல, ஹீரோ திட்டுறாரு, இதெல்லாம் ரொம்ப முக்கியம், நீ என்னடா அசால்ட்டாக சொல்லிட்டு இருக்க, கண்டிப்பாக இது அவள் கையில் இருக்கணும் அப்படின்னு சொல்ல, சரி காலையில் கொடுத்துட்றேன் அப்படின்னு பொத்தர் சொல்கிறாரு. கொஞ்சம் தூரம் போகிறாங்க, இருந்தாலும் நம்ம ரிட்டன் போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் இவங்க வராங்க. வந்து பார்க்கும்போது இந்த கில்லர் பார்த்தீங்கன்னா நம்ம சைக்காலஜிக்கல் டாக்டரை அட்டாக் பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்கிறான். ஸோ உள்ளே இவங்க 2 பேர்த்தையும் வரவழைச்சு ஒரு சேரில் உட்கார வச்சு 2 பேர்த்தையுமே கட்டி போட்டுறான். இப்போது என் கண்ணு முன்னாடி 3 பேர் இருக்கீங்க, இந்த 3 பேர்த்தில் யார் முதல் சாக போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த விஷ்ணுவோட அவதாரத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிறான். அப்போ நம்ம ஹீரோ அந்த அவதாரத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிறாரு. ஓ உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவை போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வரான். அப்போது நம்ம சைக்காலஜி டாக்டர் கையில் கன்று கிடைக்குதுங்க. அந்த கன்னை காட்டி மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க, நீ அவங்கள விடலானா நான் உனக்கு கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பொத்தர் வந்து ஷூட் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் சைக்காலஜி டாக்டர் ஷூட் பண்ண மாட்டேன்றாங்க. இந்த கில்லர் அப்படியே சென்டரில் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த கில்லருக்கு தெரியுது இந்த சைக்காலஜிக்கல் டாக்டர் ஷூட் பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு. அதனால ஹீரோவை போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு ஹீரோ பக்கம் இந்த கில்லர் திரும்புறான். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவருடைய நாட்டை அப்படியே கஷ்டப்பட்டு அவுத்துறாருங்க. ஓடாரி எடுத்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு வரும்போது அப்படியே நம்ம ஹீரோ சேரோட கீழே விழுறாரு. அவருடைய ஷாக்ஸுக்குள்ள ஒரு கன்னை வச்சிருக்கிறாருங்க. அந்த கன்னை எடுத்து இந்த கில்லரை ஒரே போடுதாங்க, அப்படியே கீழே விழுகிறான் இந்த சீரியல் கில்லர். ஸோ ஸ்பாட்லேயே சீரியல் கில்லருடைய கதை முடிஞ்சு போச்சு. டக்குன்னு இந்த சைக்காலஜி டாக்டருடைய அம்மா உள்ள வந்து பயங்கரமாக அழுவ ஆரம்பிக்கிறாங்க. இங்கே என்ன நடக்குது, என்ன சவுண்ட் இது, உன் பிரதர் ஏன் இப்படி கிடக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே தான் பொத்தருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி, இது பிரதரா அப்படின்னு கேட்க ஹீரோ ஆமான்றாரு. ஸோ இறந்து போன சீரியல் கில்லர் நம்ம சைக்காலஜிக்கல் டாக்டருடைய பிரதர் அப்படின்ட்டு. சரி பிரதர் தானே தப்பு பண்ணா, சைக்காலஜி டாக்டர் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொத்தரும் சைக்காலஜி டாக்டர் லவ்வை கண்டினியூ பண்ணுறாங்க. இந்த சம்பவத்திலேருந்து மீண்டு வரணும் அப்படின்றதுக்காக வெக்கேஷன் போயிருக்கிறதா வந்து ஹீரோ அஃபீஷியல் கிட்ட போயிட்டு இந்த ரிப்போர்ட்லாம் சப்மிட் பண்ணுறாருங்க. ஸோ இந்த ரிப்போர்ட்டில் இந்த சீரியல் கில்லர் என்ன பண்ணா, எதுக்காக பண்ணா அப்படின்றதெல்லாம் தெளிவாக இருக்குது.
நம்ம பொத்தரும் சைக்காலஜிக்கல் டாக்டரும் வெளியூர் வந்திருக்காங்க இல்லையா, அப்போ நம்ம பொத்தர் சைக்காலஜி டாக்டர் கிட்ட ஆக்சுவலாக உன்னோட பிரதர் வந்து இந்த மாதிரி மனநல பாதிக்கப்பட்டான் இல்லையா, அந்த மாதிரி உனக்கு எதுவும் மனநல பாதிப்புலாம் ஏற்படலையா, நீ நார்மலாகவே தான் இருந்தியா உன்னோட சைல்டுஹுட்டில் அப்படின்னு சொல்லி கேட்க, அப்படியே சைக்காலஜி டாக்டர் ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இல்லை உன்னை காயப்படுத்தணும்னு கேட்கல, நான் நார்மலாக தான் கேட்டேன் அப்படின்னு பொத்தர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அங்கே கட் பண்ணா ஹீரோ இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த கேஸை மறுபடியும் ரீஸ்டடி பண்ணும்போது தான் ஹீரோ புதுசாக ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காருங்க. பொத்தர் அங்கே இருக்கிறது ஆபத்து, இதுக்கு பின்னாடி இருக்கிறது இந்த சைக்காலஜிக்கல் டாக்டர் தான் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்றதுக்கு முயற்சி பண்றாரு. பொத்தரை கான்டாக்ட் பண்ணவே முடியல. அங்க கட் பண்ணா இந்த சைக்காலஜி டாக்டரே பாத்தீங்கன்னா பொத்தர் கிட்ட பல உண்மைகளை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அங்கதான் இன்னொரு ட்விஸ்ட் ரிவீல் ஆகுதுங்க. அம்மா அப்பா பிரதர் சிஸ்டர்னு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்த குடும்பம் தாங்க இந்த சைக்காலஜி டாக்டருடைய குடும்பம். ஸோ சின்ன வயசுல அப்பா பாத்தீங்கன்னா பிரதருக்கு கதை சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அந்த கதை மேல பிரதருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துட்டே இருந்திருக்குதுங்க. அப்பா பாத்தீங்கன்னா ஒரு ஜேர்னலிஸ்ட் அப்படின்றதுனால இவர் பாத்தீங்கன்னா இந்த மினிஸ்டர் பண்ற ஃப்ராடு வேலையிலலாம் வந்து பயங்கரமா எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்காரு. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இந்த மினிஸ்டரோடைய அடியாளுங்களை எல்லாம் வச்சு இவங்க குடும்பத்தை மிரட்ட ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. சரி ஊரை விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வெளியூர் போயிட்டாங்க. இருந்தாலும் அவங்க அப்பா அவருடைய வேலையை கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. ஸோ இதனால் இந்த அடியாட்களை எல்லாம் வீட்டுக்கு ஏவி விட்டு குடும்பத்தில் இருக்கிற எல்லோருமே கட்டி போட்டு இவங்க அப்பாவை இவங்க கண்ணு முன்னாடியே கொலை பண்ணியிருக்கிறாங்க. அது பத்தாதுன்னு நம்ம சைக்காலஜி டாக்டரை எல்லோரும் சேர்ந்து அங்கே வச்சு பாலியல் வன்புணர்வு பண்ணியிருந்திருக்காங்க. அதுவும் அவங்க அம்மாவுடைய கண்ணு முன்னாடியே. அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவும் மனநல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதிலிருந்து இன்னும் மீண்டு வராமல் அப்படியே இருக்காங்க. அதனால தான் அவங்க நார்மலாக இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரதர் நான் ரிவெஞ்ச் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி இருந்திருக்காரு. சைக்காலஜி டாக்டர் சொல்கிறாங்க, நீ இப்போ போய் ரிவெஞ்ச் எடுத்த அப்படின்னா இந்த காரணத்துக்காக நீ தான் ரிவெஞ்ச் எடுத்த அப்படின்னு தெரிஞ்சு போயிடும். ஸோ உன்னை ஈஸியாக வந்து அவங்க பவர்லேருந்து உன்னை கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் நான் வந்து பிளான் போட்டு தரேன், அது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சைக்காலஜி டாக்டர் அவங்க பிரதருக்கு பிளானை போட்டு கொடுத்து பக்காவாக இவங்க வாழ்க்கையை சதைச்சவங்களை கொண்டிருக்காங்க, அழிச்சிருக்காங்க. ரிவெஞ்சுக்காக இந்த விஷயத்த பண்ணி இந்த சீரியல் கில்லரோடைய மனநல பாதிக்கப்படுதுங்க. அவனுக்கு இந்த விஷயம் பிடிச்சி போயிடுது. தான் கடவுளோடைய அவதாரம். ஸோ தான் தப்பு பண்ணுறவங்களை எல்லாம் தண்டிக்கிறதுக்காக தான் பிறந்திருக்கேன், இதுதான் என்னோட பிறப்பின் நோக்கம் அப்படின்ட்டு அவன் தொடர்ந்து இந்த விஷயத்த பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கான். இந்த இடத்துல தான் இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கு. நீ இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சைக்காலஜிக்கல் டாக்டர் தடுத்திருந்திருக்கிறாங்க. ஆனால் அவங்க அண்ணன் வந்து நிப்பாட்டலை. அதனால தான் போலீஸ்காரங்க கிட்ட சைக்காலஜி டாக்டர் வாண்டடாக வந்து இந்த சீரியல் கில்லர் என்கிட்ட கவுன்சிலிங் எடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு சில இன்ஃபர்மேஷனை கொடுத்து உயிரோட பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் கடைசியில் உயிரோட பிடிக்க முடியல, இறந்து போயிட்டாரு. இந்த விஷயத்தையெல்லாம் பொத்தர்கிட்ட சொல்ல பொத்தருக்கு தூக்கி வாரி போடுது. அப்போது கிரைம் பண்ணுறதுக்கு நீ தான் பிளானை போட்டு கொடுத்துருக்க, என்னை லவ் பண்ணுற மாதிரி இவ்வளோ நாள் நடிச்சுக்கிட்டு இருந்திருக்க, எனக்கு துரோகம் பண்ணியிருக்க, என் கூட பழகினதெல்லாம் பொய்யா அப்படின்னு சொல்ல, எனக்கு அப்படி இல்லை, உண்மையை சொல்லணுன்னா என்னை எப்போ இந்த அடியாட்கள்லாம் ரேப் பண்ணாங்களோ அப்போவே நான் இறந்து போயிட்டேன், நான் வெறும் பணமாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், உண்மையை சொல்லணுன்னா இந்த கில்ட்டோட என்னால் வாழ முடியாது, நான் எல்லாத்தையுமே இழந்துட்டேன் அப்படின்னு எமோஷ்னலாக பேசிகிட்டு இருந்தவங்க திடீர்னு மலை உச்சியிலேருந்து அப்படியே குதிச்சிடுறாங்க. பொத்தருக்கு செம்ம ஷாக்காக இருக்குது. காப்பாற்றுறதுக்காக போகிறாரு, ஆனால் உச்சியிலேருந்து கீழே விழுந்து இறந்து போயிடுறாங்க. அப்போ ஃபோன் அடிக்கிற சவுண்டு கேட்குது. அட்டன் பண்ணால் ஹீரோ தான். இந்த மாதிரி உன்னை ரீச் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப ட்ரை பண்ணேன், உனக்கு ஒன்று தெரியுமா அப்படின்ட்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. அது எனக்கு தெரியும், அவளே அவள் வாயால் என்கிட்ட சொல்லிட்டா அப்படின்ற மாதிரி பொத்தர் சொல்றாரு. ஸோ பொத்தர் பார்த்தீங்கன்னா இந்த சைக்காலஜி டாக்டரை மிஸ் பண்ணுறாரு. ரெண்டு பேருமே ஃபீல் பண்ணுறாங்க. எண்ட் ஆஃப் த டே இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிட்டு இவங்க அடுத்த கேஸை நோக்கி நகர ஆரம்பிக்கிறாங்க. இதோட இந்த படம் முடியுதுங்க. இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றி பேசணும் அப்படின்னாலும் படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.